நீங்க உங்க புருஷன்ட்ட ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுடைய புருஷன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களுடைய மனைவியிடத்துல ஷேர் பண்ணுங்க, அவள் உன்னை மதிக்கிறதே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான நிலவரம் அவர்களுக்கு புரியாது. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. ஏன் சில நேரங்களிலே ஊழியர்களிடத்துல போய் சொன்னால் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவனிடத்துல ஷேர் பண்ணுங்க. உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி பழகு. ஆமென். கர்த்தர் தான் அதற்கு பரிகாரி. அவருக்கு தான் அதனுடைய அஸ்திபாரம் தெரியும். அவருக்கு தான் அதனுடைய வேர் தெரியும். அவருக்கு தான் உண்மை புரியும். அவருக்கு தான் இருதயத்தின் ஆழம் தெரியும். மனிதர்கள் கைவிடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு இருதயத்தில் வேதனைப்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஏன் தேவனே கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு புரியும். கெத்சமனே தோட்டத்திலே அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்தார். சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். அப்படினால் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். சீசர்கள் தன்னை விட்டு ஓடி போன பொழுது மனிதர்கள் கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு புரியும். ஆமென். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய ஆற்றாமை, உன்னுடைய இயலாமை கர்த்தருக்கு புரியும், தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. 2 நிமிடம் முழங்கால் படியிட்டு உன் வேதனையை கர்த்தரிடத்திலே சொல்லு. இந்த ஆராதனையிலே அதற்கு பரிகாரத்தை தெய்வம் உண்டு பண்ணட்டும்.